வணக்கம். இன்றைக்கு பொருட்பாலில் அங்கவியலில் கூடா நட்பு அதிகாரத்தில் 10வது குறள். பகை நட்பாம் காலம் வருங்கால் முகநட்டு அகநட்பு ஒரீ விடல். பகை நட்பாம் காலம் வருங்கால் முகநட்டு அகநட்பு ஒரீ விடல். என்ன பொருள்? முதல்ல சொன்னார், கூடா நட்பு தேவையில்லைன்னு பொதுவாக சொன்னார். அப்புறம் அவரோட சொல்லை நம்பக்கூடாதுன்னு சொன்னார். அப்புறம் அவரை செயலை நம்பக்கூடாதுன்னு சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வந்துட்டு பகைவன் நம்மளுடைய நண்பனாக இருக்கான் அப்படின்னு தெரிந்து கொண்டால் அவர்களிடம் எப்படி நடந்து கொள்ளணும் அப்படிங்கிறத சொல்லிட்டு வர்றாரு. இப்போ இதில் இந்த கடைசி குறளில் அதை தான் சொல்கிறார். பகை நட்பாம் காலம் வருங்கால். ஒரு பகைவன் நண்பன் போல வருகின்ற காலத்தில், காலம் வருங்கால், அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் நாம் என்ன பண்ணணும்? ஏன்னா அவன் நம்மக்கிட்ட ஏதோ ஒரு விஷயத்துக்காக வந்திருக்கான். நம்ம உடனே நீ பகைவன் தானே, நீ எப்படி என்கிட்ட வந்த, நட்பு பாராட்டுற, அப்படியா இப்படியான்னு சொன்னோம்னா அவன் எந்த நோக்கத்துக்காக நம்மக்கிட்ட வந்தான் அப்படின்னு தெரியாது. இது நம்மளை மாதிரி குடும்பத்தில் இருக்கின்ற சிறிய பிரச்சனைகள் வரும்போது பெருசாக தெரியாது. அந்த பகையை அன்றைக்கே அந்த நட்பை முறிச்சிட்டோம்னா ஒன்றும் பெருசாக தெரியாது. ஆனால் இதே ஒரு அரசியல், இது பொருட்பால் அரசியலுக்காக சொல்லப்பட்டது இல்லையா? ஒரு அரசாங்க ரீதியில் ஒரு பகைவன் நாட்டு ஒற்றன் நம்மக்கிட்ட நம்மளோட ரொம்ப நெருங்கி பழகி நம்மளோட ரகசியங்கள்லாம் தெரிந்து கொண்டு அவர்களுக்கு சொல்லணும் அப்படிங்கிற எண்ணத்தோடு நம்மக்கிட்ட பழகும் பொழுது உடனே அப்படி சொன்னால் அது விஷயம் இன்னும் மோசமாக தான் ஆகும். அதனால் அவன் வந்திருக்கிறது அவன் பகைவன் அப்படிங்கிறது நமக்கு தெரியாத மாதிரி நாம் நடந்துக்கணும் அப்படின்னு சொல்கிறார். அவன் எப்படி அவனோட பகையை மறைச்சிக்கிட்டு நட்பான் நம்மக்கிட்ட பழகிறானோ அதே மாதிரி நாமும் முகநட்டு அப்படின்னா முகத்தளவில் நட்பு கொண்டு அகநட்பு மனதில் அந்த நட்பை ஒரீ விட்டுவிட வேண்டும். அந்த நட்பு மனசில் அந்த நட்பை கொள்ளக்கூடாது. விடல் அப்படின்னா அதற்கப்புறம் அந்த மாதிரி பழகிறதையும் விட்டுடணும் அப்படின்னு சொல்கிறார். அதனால தான் ஒரீ விடல். ஒரீனாலும் விடுறது தான், விடல்னாலும் விடுறது தான். ஒரீ விடல் எதுக்கு 2 போட்டிருக்காரு அப்படின்னா, முதல்ல முகத்தளவில் நட்பை வச்சுக்கிட்டு மனதில் அந்த நட்பை கொள்ளக்கூடாது அப்படின்றதுக்காக ஒரீ. அப்புறம் அந்த மாதிரி அகத்தில் இருக்க நட்பையும் விட்டு அவன்கிட்டேருந்து முடிஞ்ச அளவு நம்ம அவனோட நோக்கம், அந்த நோக்கத்தை புரிஞ்சுக்கிட்டு அதை முறியடிச்சிட்டோம் அப்படின்னா அப்புறம் அந்த நட்பையும் முழுதாக முகத்தளவுலையும் தேவையில்லை, அகத்தளவுலையும் அகத்தில் முதலே இல்லை, முகத்தளவுலையும் தேவையில்லை அப்படின்னு சொல்லி அதுலேருந்து முற்றிலுமாக விலகி வந்துடணும் அப்படிங்கிறாரு. ஏன் அப்படின்னா இப்படி இவங்களோட பழகி இப்படியே முகத்தில் ஒன்றும் அகத்தில் ஒன்றும் அப்படின்னு பழகிட்டே வந்தோம்னா போகிற போக்கில் நம்முடைய மனநிலையும் மாறி போயிடும். அதனால் அந்த மாதிரி நட்பை முடிஞ்ச வரை தவிர்த்துறது நல்லது. ஆனால் சில காலம் நமக்கு அப்படி உடனே தவிர்க்க முடியாது. அப்போது முகத்தளவில் நட்பு கொண்டு மனதில் அந்த நட்பு போகாமல் பார்த்து கொள்ள வேண்டும். அதுதான் நமக்கான செய்தி. ஆக இந்த பாட்டிலையும் இதற்கு முன்னாடி பாட்டிலையும் என்ன சொல்கிறாரு? ஒரு பகைவன் நமக்கு நண்பனாக வந்தால் அவர்கள்கிட்ட நாம் எப்படி நடந்து கொள்ளணும் அப்படிங்கிறத நமக்கு சொல்லி கொடுத்துருக்காரு. கூடா நட்பு அப்படிங்கிறது ஒரு பெரிய வரப்பிரசாதம் மாதிரி. அதுவும் இன்றைய காலகட்டத்தில் இந்த நட்பு அப்படிங்கிறதே பெரிய விஷயம். உண்மையான நட்புன்றது அந்த நட்பை அளக்கின்ற அளவுகோலாக இந்த நட்பு அதிகாரத்தில் நம்ம நிறைய விஷயம் பார்த்துட்டு வந்திருக்கோம். கூடா நட்பு, அதற்கு முன்னாடி தீ நட்பு, அதற்கு முன்னாடி நல்ல நட்பு எல்லாம் பார்த்துருக்கோம். ஆக உங்களுடைய நண்பர்களை இதில் பொருத்தி பார்த்து உங்கள் நட்பை சரி செய்து கொள்ளுங்கள். நீங்களும் மற்றவர்களுக்கு நல்ல நண்பர்களாக இருங்கள். நன்றி, வணக்கம். நாளை இதனுடைய தொகுப்பு